ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். இன்னைக்கு ஹம்பில டே 2 நம்மளுக்கு. டே 2ல நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறது ஹம்பிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விருப்பாக்ஷா டெம்பிள். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருப்பாக்ஷா டெம்பிள் நம்ம நெக்ஸ்ட் அங்கதான் போக போறோம். அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஈவினிங் போயிருப்போம்ல துங்கபத்ரா ரிவர் கரையோரத்துக்கு, அது பாத்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடம் தான் இது. ஹோட்டல் பின்னாடி போற ரூட்லயே போனோம்னா அங்க போலாம். லெஃப்ட் சைட்ல தான் பாத்தீங்கன்னா விருப்பாக்ஷா டெம்பிள் இங்க இருக்குங்க. இங்க ஹம்பில மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து நம்ம தங்குற இடம், அப்புறம் வந்துட்டு ஆட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் சரௌண்டிங்ல தாங்க மேக்சிமம் இருக்கு. சோ ரூம்ஸ் இங்க தான் கிடைக்கும். நீங்க புக் பண்ணி செக் பண்ணி பாக்குறப்பயும் வந்துட்டு இந்த சரௌண்டிங்ல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இந்த விருப்பாக்ஷாக்கு பக்கத்துல இருக்க ஏரியால நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம்லங்க. இங்க வந்து எப்படின்னா வந்துட்டு இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு வச்சுங்களேன். கிராமத்துல இருக்கவங்களே வந்துட்டு கீழே தங்கி இருக்காங்க. மேல வந்துட்டு டூரிஸ்ட்க்கு வரவங்களுக்கு வந்துட்டு ரூம் ரெண்ட்டுக்கு விடுறாங்க, அவ்வளவுதான். இதுலயே வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சிருப்பாங்க வெளியே, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன அந்த பொட்டி கடை மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டுல வந்து மாடியில வந்து ரூமை கன்வெர்ட் பண்ணி வாடகை தங்க வரவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்டல் ஏரியா தான். இங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு இப்ப டூருக்கு வரவங்களுக்கு தேவையான திங்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல விருப்பாக்ஷா டெம்பிள் இருக்கனால மேக்சிமம் எல்லாரும் இங்கதான் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ நீங்களே வந்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. விருப்பாக்ஷாவோட ஒரு குட்டி வரலாறு வந்து இங்க கொடுத்திருக்காங்க. 9th செஞ்சுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விருப்பாக்ஷா வந்து ஒரு சின்ன டெம்பிளா தான் இருக்கு. விஜயநகர பேரரசு வந்துட்டு அவங்க வந்து ஹம்பி வந்து அவங்க கேபிட்டலா மாத்தின வாட்டியும் தான் விருப்பாக்ஷாவை இவ்வளவு பெரிய கோயிலா கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலுங்க. பாக்கலாம் நம்ம உள்ள போய் இது எப்படி இருக்குன்னு. கோயிலோட லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு 2 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. செப்பல் இங்க வச்சுட்டு இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம். இந்த விருப்பாக்ஷா கோவிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வளாகம் இருக்க கோவிலுங்க. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதே பாத்தீங்கன்னா இன்னும் மெயின் கோயிலுக்குள்ளே போகல. அந்த ராஜகோபுரத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் வராண்டாக்குள்ளதான் வந்திருக்கோம். இங்க நிறைய மண்டபம் எல்லாம் இருக்கும். நாங்க போன டைம் வந்தப்ப அந்த மண்டபத்துலதான் அதான் உட்காந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் இங்க ஹம்பில. ஹம்பில இருக்க பல நூத்துக்கணக்கான கோவில்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் தாங்க. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா சிட்டியோட சென்டர்ல இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹம்பினாவே நம்ம நிறைய வந்துட்டு இந்த ரூயினான கோவில்கள், அழிஞ்சு போன போர்களால காலத்தால் அழிஞ்சுபட்ட கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்க கோயில்கள் தானே பாக்குறோம். ஆனா இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் அழியாம இன்னும் அந்த காலத்துல கட்டின மாதிரியே இன்னும் இருக்கு. அது ஒரு மெயினான ஃபேமஸான விஷயம். இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல தேர் திருவிழா நடக்கும். அதுக்கு வந்துட்டு பல நூறு கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வராங்க. நாமளும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விருப்பாக்ஷா டெம்பிள் தான் இப்ப வந்திருக்கோம். போய் இப்ப நம்ம சாமி தரிசனம் பண்ண போறோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு 2 வழி இருக்குங்க. ஃப்ரீ தரிசன், ஸ்பெஷல் தரிசன். ஸ்பெஷல் தரிசன் வந்து பாத்தீங்கன்னா 25 rupees ஒருத்தருக்கு சார்ஜ் பண்றாங்க. நாங்க இப்ப கோயில் கூட்டமாவும் இல்ல, அதனால ஃப்ரீ தரிசன்லயே வந்துட்டோம். இந்த கோவில்ல ஒரு சூப்பரான செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காரு. வாங்க அவரை போய் பாக்கலாம். இப்போ செலிபிரிட்டி இப்ப ரொம்ப பிஸியா இருக்காருங்க. எவ்வளவு பேர் பாருங்க கூட்டம். அங்க விருப்பாக்ஷாவோட செலிபிரிட்டி லக்ஷ்மி பயங்கர பிஸியா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் முன்னாடி. அதனால நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் யானையை பாத்துக்கலான்னு வந்தாச்சோம்.
பாத்தீங்கன்னா ஹம்பி வந்துட்டு ஃபுல்லா ஒரு சம்மர்ல வந்தோம். இந்த டைம் வந்து ஒரு அழகான மான்சூன்ல வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு மான்சூன் டைம்ல ஹம்பி வாங்க, அது விருப்பக்ஷா வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாம இப்ப தரிசனத்துக்கு உள்ள போலாம். A few moments later. சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நாங்க மார்னிங் டைம் வந்தாலும் ரொம்ப க்ரௌட்ல இல்ல, ரொம்ப பொறுமையா ஃப்ரீ தரிசனங்களே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஏர்லியா வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா தரிசனம் பண்ணலாம். விருப்பாக்ஷாங்கிறது வந்துட்டு சிவன் தாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு சிவன் கோயில் தான். உள்ள பாத்தீங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்கும். ஒன்னு சின்னது, ஒன்னு வந்து பெருசா இருக்கும். சின்னது வந்து மேபி அந்த 7ஆம் நூற்றாண்டிலே இருந்து சுயம்புவா உருவான லிங்கமா இருக்கலாம். இன்னொன்னு பெருசா இருக்கிறது வந்து அந்த பிரதிஷ்டை செஞ்சதா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சிவன் பாத்தீங்கன்னா விருப்பாக்ஷான்னு சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா பம்பா பதி சிவான்னு சொல்றாங்க. சோ 2 பேர் இருக்கு இந்த கோவிலுக்கு. ஸ்ரீ பம்பா தேவி. நாம பாத்தீங்கன்னா நம்ம விருப்பாக்ஷா தேவாவையும் பம்பா தேவியையும் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த பம்பா தேவி தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க துங்கபத்ரா ரிவர் இருக்குல்ல, நம்ம ஹம்பியோட கரையில வந்துட்டு துங்கபத்ரா ரிவர் கரையில வந்து ஹம்பி இருக்கு. பம்பா தேவி தான் பாத்தீங்கன்னா அந்த துங்கபத்ரா ரிவரோட கடவுளா வந்து தரிசனம் பண்றாங்க. இந்த விருப்பாக்ஷா டெம்பிள்ல இன்னொரு சயின்ஸ் ஒண்டர் ஒண்ணு இருக்குங்க, சின்னதா ஒண்ணு. நம்ம ராஜகோபுரம் பார்த்தோம்ல, அதோட ஷேடோ வந்து தலைகளை தெரியற மாதிரி இங்க ஒரு ஹால் இருக்கு. நாங்க தரிசனம் பண்ணிட்டு இப்ப அடுத்து அந்த ஹால் தான் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எங்க இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டுட்டு அது எங்க இருக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு பில்லரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் போட்டு செம சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே. விருப்பாக்ஷா டெம்பிள் பாத்தீங்கன்னா கட்டிடக்கலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவிலுங்க. இந்த தூண்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகளோட, அப்புறம் வந்து இந்த தூணில் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த விஜயநகர பேரரசில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ்லாம் கூட இன்னும் இருக்குது. அது வந்து மேலே ரூஃபில் இருக்கும், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் தாங்க, ஆனால் கொஞ்சம் எல்லாம் ரூயின் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதோட பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே செம சூப்பராக இருக்குல்ல, டிசைன் மாதிரியே வரைஞ்சிருப்பாங்க. நாங்கள் இப்போ தாங்க இங்கிருந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டோம். நம்ம கோவில் மெயின் கருவறைக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஷேடோ இருக்கிற கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஹாலு அது வந்து ஷாலு மண்டபான்னு பேருவாங்க அதுக்கு. அது வந்துட்டு மெயின் கருவறைக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் போகணுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். விருப்பாக்ஷா டெம்பிளில் ஷாலு மண்டபான்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்கா, ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கோபுரத்துலேருந்து வந்துட்டுருக்கு இந்த சைடு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபுர நிழல் வந்து தலைகீழ தெரியும். இப்போ நான் என்னோட நிழல் இப்போ கிட்ட போகிறேன்னா என்னோட நிழல் பாருங்கள் நேராக தான் தெரியும். ஆனால் அந்த மெயின் கோபுரத்தோட நிழல் மட்டும் பார்த்தீங்கன்னா தலைகீழ தெரியும். இது வந்துட்டு பின்ஹோல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கைட் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரம் வந்துட்டு நிழல் வந்து தலைகீழ தெரியுது. விருப்பாக்ஷா டெம்பிள்ல இருக்க ஒரு செலிபிரிட்டி லக்ஷ்மி விருப்பாக்ஷா டெம்பிளோட கோவில் யானைங்க.
நாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா விருப்பக்ஷாவோட புஷ்கரணி, விருப்பக்ஷா கோவிலோட கோவில் குளம் பாருங்க. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் க்ளீனாக இருக்குங்க. நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில்ஸில் ஹேமகுந்தா சன்செட் வியூ பாயிண்ட் பார்த்துருப்போம்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விருப்பக்ஷா டெம்பிள் வழியாகவும் நடந்து போகலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேமகுந்தா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளே வரும். நாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் அந்த சைட்லேருந்து வந்திருப்போம். நம்ம அந்த கடலைக்கல் கணேஷை பார்த்துட்டு அந்த சைட்லேருந்து வந்திருப்போம். விருப்பக்ஷா டெம்பிள்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. இங்கேயும் நீங்கள் போகலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ஹம்பில ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த விருப்பக்ஷா டெம்பிள் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறாங்க. இது வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒன்றே சொல்லலாம். அந்த அளவு வந்து ஒரு சூப்பரான கோவில். கண்டிப்பா இந்த கோவில் இருக்க தூண்கள், அப்புறம் அந்த கோவில் இருக்க பெயிண்டிங்ஸ், அப்புறம் மெயின்லா வந்துட்டு அந்த பின் ஹோல் டெக்னாலஜி, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஹம்பில நம்ம ஒரு சூப்பரான கோவில்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.